நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் அரவணைக்கும் ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் சிந்திக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் 6ஆம் வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கவலை இல்லாத மனிதன் யாராவது இருப்பான் என்றால் நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்வில் கவலை இல்லாதவர்களே இருக்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கவலை இருந்ததா? இருந்தது. ஆனால் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ கவலையை மாற்றுவதற்குரிய ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய தேவன் கவலைகளை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாரங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கவலையோடு நாம் என்ன பண்ணுகிறோம்? அநேக சூழ்நிலையில் நாம் தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள், என்ன பிரச்சனை அதை என்னிடத்தில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு பக்தன் இப்படி தான் சொல்கிறார். பேதுரு புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவலையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆகவே நீங்கள் கவலை எந்த காரியத்துக்காக படுறீங்க அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. ஆகவே தான் என்ன பண்ணுகிறார், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தேவனுக்கு நம்முடைய குறைகள் தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் நாம் ஆண்டவரோடு பேசாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்வார்? ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது இல்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பல பிரச்சனைகளோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளோ கடன் இருக்கிறது, இவ்வளோ பலகீனங்கள் இருக்கிறது, இவ்வளோ சோர்வுகள் இருக்கிறது, இதை ஆண்டவரை மாற்ற உம்மால் முடியும், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றை கூடிய விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த கடவீர்கள். அல்லேலூயா. அப்போது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு நம்முடைய பாரங்கள் தெரியும். ஆனால் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய கவலைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்ம கற்றுத்தருகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா.
ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கவலைகளை நீங்களே சுமந்து கொண்டு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 27ஆம் வசனம் சொல்கிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இந்த கடன் பிரச்சனைகளை எப்படி மாற்றுவேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் அநேக காரியங்களில் கவலைப்பட்டு கலங்கலாம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால என்ன பண்ண முடியாது, நம்முடைய வளர்ச்சியில் ஒரு அடி கூட நாம் உயர முடியாது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவரே நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகாரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். பாருங்க, 25ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டதென்றால், அது தேவனே நமக்கு சொல்லியிருக்கிறார் என்றால், நிச்சயமாக அந்த வார்த்தையிலே ஒரு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னால் நாம் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் மீது வைத்துவிட்டு, ஆண்டவரே இது உம்முடைய பிரச்சனை, இனி நான் உம்முடைய பிள்ளை, நீங்களே என்னைக்குள்ளாக இருந்து நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கவலையிலிருந்து அழகாக வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல கேள்விகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த கவலைகளோடு நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடிவு காலம் வராதா, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நடைபெறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு மாறாக நீங்கள் ஒன்று செய்யுங்க. அது என்ன செய்கிறாங்க, 33ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே இது தேவை, அது தேவை, வாகனம் தேவை, எனக்கு திருமண காரியங்கள் நடக்கணும், எப்படியெல்லாம் பல வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், செய்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, கொஞ்ச நாள் நடக்கலைன்னொன்னே அப்படியே விட்டுடுறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது அல்ல. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உறுதியாக நாம் அவர் மீது இருக்க வேண்டும். ஆகவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளில் வந்தாலும் ஃபஸ்ட்டு நாம் தேட வேண்டிய காரியங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதப்படி. ஆண்டவருடைய பாதப்படியில் நாம் அமரும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு தீர்வை நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பல தேவைகளுக்கு நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் அமர்ந்து உன் அறை வீட்டில் பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டிக்கொள், அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமான பலனை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் தேவைகள் இவ்வளவாக இருக்கிறது, அதை மாற்ற வல்லவர் நீர் என்று சொல்லி நாம் அறை வீட்டுக்குள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வெளியரங்கமான பலன். அப்படி என்றால் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் பலனை தந்து உயர்த்தி நம்மை சாட்சியாக நிறுத்த வல்லவர். அல்லேலூயா. அப்போது வெளியரங்கமான பலன் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வெளியரங்கமான பலன். நாம் ஒரு நாளில் சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முதலாவது நம்முடைய கவலைகளை இறக்கி வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். எந்த காரியத்தையும் நாம் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரியாதவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க, இவங்க இங்கே நம்ம பிரச்சனையை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா
அநேகருடைய காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனையை கேட்பதே ஒரு என்ன பண்ணுறாங்க, பொழுதுபோக்காக வைத்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், உங்கள் குறைகளையும் வெளியே சொல்ல மாட்டார், என் குறைகளையும் வெளியே சொல்ல மாட்டார். மாறாக அதை அவரே எடுத்துக்கொண்டு அதற்கு மாறாக ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய கவலைகளை வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? என்னுடைய பிரச்சனை யாரிடத்துல போய் சொல்லுவேன், என் குடும்பத்தில் சொன்னாலே இவ்வளோ பிரச்சனைகள் வருமே என்ற நிலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் அந்த கவலையை இறக்கி வைக்குங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். இயேசு இந்த வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், கவலைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஆகவே நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு, இந்த உள்ளத்தை பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆகவே அந்த தேவன் உங்களோடு கூட இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற நான் இன்றைக்கு பல மனிதர்களை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? முதல்ல நாம் செய்ய வேண்டியது, அறை வீட்டுக்குள் புகுட்டி ஆண்டவருடைய பாதத்தில் எந்த அளவுக்கு நாம் அழுது அந்த கவலைகளை இறக்கி வைக்க முடியுமோ ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில். அவங்க வாழ்க்கையில் அவருடைய கணவர் என்ன பண்ணுகிறார், அவருக்கு இன்னொரு மனைவியும் உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இன்னொரு திருமணம் பண்ணிட்டார் இல்லையா, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு. அப்போது இவங்களை என்ன பண்ணுகிறாங்க, அந்த ஸ்திரீ இந்த அன்னாளை மிகவும் வருத்தப்படுத்துகிறதான வார்த்தைகளை பேசுகிறாங்க, மலடி என்று. அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. ஒரு குறை உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அது நடைபெறவில்லைவென்றோல எல்லாருடைய பார்வையும் அவங்க என்ன பண்ணுகிறாங்க, நிந்திக்கப்படுகிறாங்க, அவமானப்படுறாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் அவங்க எல்கானா என்ற அந்த கணவரிடத்தில் போய் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஏம்மா நான் உன்னை நேசிக்கிறேனே, நான் என்ன கடவுளா என்று கேட்குறாங்க. அப்போது இந்த அன்னாள் மிகவும் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிறாங்க. யாரிடத்துல போய் தன்னுடைய கவலைகளை சொல்லலை, ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றுகிறாங்க. அந்த கண்ணீர் முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறாங்க. இருந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுகிறாங்க, போய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே வருஷந்தோறும் நான் வருகிறேன், ஆண்டவரே இனி வருகிற வருடம் பிள்ளையோடு நான் வரணும். அல்லேலூயா. இதுதான் அவங்களுடைய பொருத்தனை. நீர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீர் என்றால் அதை உமக்கே நான் தருகிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் பாருங்கள். இன்றைக்கி கடவுள் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நம்ம கடவுள் கொடுப்போமா? அதை எவ்வளோ அழகாக பாசமாக எவ்வளோ ஆசீர்வாதமாக வளர்க்கணும், அதை நல்லா படிக்க வச்சு நம்ம செல்லமாக வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவரே நீர் தந்தா அதை நான் உமக்கே தரேன் ஆண்டவரை. எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனை, எவ்வளோ பெரிய பொருத்தனை. இந்த பொருத்தனை அவங்க செஞ்சிட்டாங்க பாருங்கள். அதற்கு பின்பதாக அவங்க போய் என்ன பண்ணலையா, துக்கமுகமாக இருக்கவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீரோ, ஒரு குழந்தைக்காக மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள், என்னுடைய கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க முடியலையே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் யாரிடத்துல நான் சொல்வதென்று புரியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அறையை மூடிக்கொண்டு உங்கள் வீட்டு ரூமில் போய் ஆண்டவருடைய பாதத்தில், ஏசப்பா நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீங்கள் மாத்திரம்தான் என்னால் எனக்கு விடுதலை தர முடியும், நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அப்படி கவலையை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏசப்பா நீர் தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கடனை அடைக்க போகிறீர்,
போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகள்லாம் எடுக்காது, சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இதில் எந்தவித சந்தேகமும் அல்ல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் திருமணமாகி 4 ஆண்டுகள் நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டே வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணலை, எங்கு போனாலும் குழந்தை இல்லை என்ற ஒரு கேள்வியும் நிந்தையும் தான் இருக்கும். வெந்து விசேஷம் இல்லையா, ஊருக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் குழந்தை இல்லையா, இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருடைய கேள்விகளும் இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நானும் என் மனைவியும் கரம் பிடித்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம், ஆனால் பலன் கிடைக்கல. ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை இணைத்த தேவன், நீர் எங்களுக்காக குழந்தையை கொடுப்பீர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், 4ஆம் ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டு கர்த்தர் பிள்ளையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், சாட்சி சொன்னோம். அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் உள்ளத்தை பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது இறக்கி வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவார். நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, அருமையான ஜாஷ்வா டிவி நேயர்களுக்காக உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, என்ன தேவையோடு கவலையோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியை எந்த நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தில் இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு கடந்து வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கவலைக்குள் ஆழ்த்துகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தெய்வீக பிரசனம் இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி, இப்பொழுதே இறங்குவதாக. அந்த இல்லம் முழுவதுமாக உங்கள் மகிமையினால் மூடப்படுவதாக. ஒரு தெய்வீக வல்லமை தொடப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மீது என் ஆண்டவருடைய பிரசனம் இறங்கட்டும். ஓ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால வரவேண்டிய ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளில் வரட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே, 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் காத்திருக்கிற ஆண்டவரே, 10 ஆண்டுகள் பல ஆண்டுகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய பிரசனம் இப்பொழுதே இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஐயா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கடன் பாரங்கள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்னீரே, அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவள் விரும்புகிற காரியம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்க பண்ணட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. வியாதியோடு பலகீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எழும்பி நடப்பார்களாக. ஆண்டவரே, சரீரத்தில் ஒரு புதிய சுகம் இறங்கட்டும் அப்பா. கவலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் ஆண்டவருடைய பிரசன்னம் அருமையான பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும் சுவாமி. அல்லேலூயா. இப்பொழுதே கல்வாரி சிலுவையில் இருந்து உம்முடைய ரத்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே முடக்கி கொண்டிருக்கிற எல்லா மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால செயல்படாமல் போவதாக. மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. உங்க பிரசன்னம் மாத்திரம் உங்க பிள்ளைகள் குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீரே தொடர்ந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகளை எழுப்பி தாரும் ஐயா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.